கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இயேசு கூறியபடியே சீசர்கள் தங்களை ஏற்றுக்கொண்ட கிராமங்களிலும் தங்களை ஏற்றுக்கொள்ளாத கிராமங்களிலும் சுற்றி திரிந்து பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு என்னும் இரட்சகர் மேசியாவாக பிறந்திருக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக, எந்த கிராமங்களில் சீசர்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பலவீனங்களுக்காக, நோய்களுக்காக ஜெபிக்க சொன்னார்களோ அவர்கள் எல்லாருடைய பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் குணமடைய செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் இயேசுவின் சீடர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இவ்விதமாக கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்மில் யாரெல்லாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களை அவர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிற போது கண்டிப்பாக மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு உண்டாயிருக்கிற நோய்கள், பலவீனங்கள், பிரச்சனைகளை நம்மிடம் கூறுவார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற போது கண்டிப்பாக அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் மிஷினரி ஒருவர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அந்த ஊரின் மக்களும் மிஷினரி மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் ஒரு பெற்றோர் 2 காலும் தரையிலே ஊன்ற முடியாத தன்னுடைய மகனை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஐயா. நீங்கள் இயேசு தெய்வத்திடம் ஜெபியுங்கள் ஐயா என்றார்கள். என்ன ஆச்சரியம்! மறுநாள் தன்னுடைய மகன் பெற்றோரோடு நடந்து வந்து 3 பேருமாக ஜெபித்து சந்தோஷமாக கடந்து சென்றார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை செய்கிற போது ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் அநேக அற்புதங்களை அவர் செய்வார். நிறைய வியாதியுள்ளவர்கள் குணமாக்கப்படுவார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படி தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிற இடங்களிலே அவரை என்னோடு கூட சேர்ந்து தேடுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வியாதியுள்ளவர்களை எல்லாம் குணமாக்கி மகிழ, உம்மை மகிழ்விக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.